பாமகவில் இருந்து அன்புமணியை நீக்குவதாக சற்று முன்னர் ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் சில நிமிடங்களிலேயே பாமக தலைவர் என குறிப்பிட்டு அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். பாமகவிலிருந்து முற்றிலுமாக அன்புமணி நீக்கப்பட்டுவிட்ட போதிலும் கூட, ராமதாஸ் அந்த அறிவிப்பை வெளியிட்ட போதிலும் கூட, அன்புமணி தலைவர் என்ற பதவியுடன் தான் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது எது தொடர்பான அறிக்கை? இதன் மூலம் அன்புமணி தரப்பில் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். முழு விவரம். அகிலா வணக்கம். பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்குவதாக அவரது தந்தை பாமகவினுடைய நிறுவனர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலும், பாமகவினுடைய தலைவராக நானே தொடர்கிறேன் என்று அன்புமணி இதன் மூலமாக அறிவித்திருப்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் நாம் முன்பே குறிப்பிட்டது போல பாமகவினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து ஒருவரை நீக்கக்கூடிய அதிகாரம் என்பது அக்கட்சியினுடைய பொதுக்குழுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. தனி நபர் ஒருவர் அந்த கட்சியில எவ்வளவு உச்ச பதவியில இருந்தாலும் அந்த ஒரு நபர் தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியாது என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். பொதுக்குழு அவரை முறைப்படி தலைவராக தேர்வு செய்திருக்கின்றது. சமீபத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவில் கூட அடுத்த ஓராண்டுகளுக்கு அவரே தலைவராக தொடருவார் என்று அந்த தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலேதான் அன்புமணி தற்போது நான் தான் கட்சியினுடைய தலைவராக தொடர்கிறேன் என்ற அடிப்படையிலே டங்ஸ்டன் சம்பந்தமான ஒரு வழக்கிலே ஒரு விவகாரம் தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முன்பு டாக்டர் ராமதாஸ் பேசும்போது பல்வேறு பத்திரிகையாளர் சந்திப்புகளிலே இந்த தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டீர்கள், ஏன் கட்சியிலிருந்து அன்புமணியை நீக்க மறுக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு, எந்த முட்டாளாவது இது போன்ற செயலை செய்வானா, நான் ஒருபோதும் அது போன்ற செயலை செய்ய மாட்டேன் என்று கூறி வந்தார். இந்த நிலையிலேதான் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறார். அடுத்த சில நிமிடங்களிலேயே டங்ஸ்டன் அணு கனிமங்கள் உள்ளிட்ட 30 வகை கனிம சுரங்கம் அமைக்க மக்கள் கருத்து தேவையில்லை என்பது தவறு என்று குறிப்பிட்டு அந்த வாதத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது மத்திய அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு அறிக்கையாக இருந்தாலும், இந்தியாவில் டங்ஸ்டன் சுரங்கங்கள் அமைப்பது சம்பந்தமாக மக்களின் கருத்து தேவையில்லை என்று மத்திய அரசு சொல்லியிருப்பது தொடர்பான ஒரு அறிக்கையாக இருந்தாலும், அதில் நானே பாமகவினுடைய தலைவராக தொடர்கிறேன், என்னை யாரும் நீக்க முடியாது என்ற அடிப்படையிலே அன்புமணியை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாகவும் இதனை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.